ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் மசாலா உதிராமல் வறுக்கிறது எப்படின்னு பார்த்துடலாங்க. அதுக்கு கரம் மசாலாத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லா தூளையும் சேர்த்துட்டு ஒன்று போல் கூடி பிசைஞ்சுக்கங்க. தேவையான உப்பு மட்டும் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு உருவாக்கிட்டு நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் சரி அதில் போட்டு பெரட்டி மீனை ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலா மேலே ஒட்டுற அளவுக்கு 10 நிமிஷம் ட்ரை ஆகிற மாதிரி வச்சுட்டு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கங்க. வழக்கமாக இதுக்குன்னே மீன் வறுக்கிறதுக்கு சப்பாத்தி சுடுறதுக்குனே ஒரு தோசைக்கல்லை வச்சுருக்கேங்க. அந்த தோசைக்கல்லை வச்சு அப்படியே ஆயிலை ஊற்றி அப்படியே எத்தனை மீன் போட முடியுமோ அத்தனை மீனை போட்டு அடுப்பை சிம்முலேயே வச்சு அதை உடனே போட்டு படக்குன்னு கிண்டக்கூடாது. கொஞ்சம் அவங்க பொறுமையாக வெந்து அப்படி லைட்டாக ஏடு எலும்பி வரும்போது அப்படியே பெரட்டி விட்டு மேலாகல கருவேப்பிலையை தூவி விட்டு அப்படியே இறக்கி வச்சு சுட்ட பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். சீலா மீன் நான் வறுத்துருக்கேன். எந்த மீனாக இருந்தாலும் இந்த முறையில் வறுக்கலாம். ஓகே, பாய்.